ஆரம்பிச்சிடலாம். அண்ணன் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாரு. நகையெல்லாம் கரெக்டா?
இனிமேலாவது குழந்தை ஜாக்கிரதை பாத்துக்கங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க. வாங்க வாங்க, நான் சொல்லல கரெக்டா வந்துருவாருன்னு. வந்துட்டாரு. பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த அனாதை இல்லத்தில் இருக்கும் குழந்தைகளை தங்களது சொந்த குழந்தைகளைப் போல் காத்து வரும் திருமதி சுமதி அம்மையார் அவர்களுக்கும் அவரது மகன் ஜெகன் அவர்களுக்கும் உங்கள் எல்லாரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த இல்ல நிர்வாகி ஜெகன் அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இல்லம் இவ்வளவு சிறப்பானதற்கு முக்கிய காரணமே எங்க அம்மா தான். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நானும் எங்க அம்மாவும் இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளையும் எங்க தெய்வங்களுக்கு மேல நினைச்சு வளர்த்துட்டு வர்றோம். நானும் எங்க அம்மாவும் எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க எல்லாருக்காகவும் பாடுபடுவோம்னு இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கு வந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டி ஆரம்பம். ஊரு கண்ணு ஊரார் கண்ணு, பாவி கண்ணு பார்ப்பார் கண்ணு, எல்லா கண்ணும் பொறி பொறியா போகணும். அத கொடுங்கம்மா. எதுக்குடா? கண் திருஷ்டி எனக்கு மட்டும் இல்ல, இப்படி ஒரு அன்பான பிள்ளை பத்திரத்தை உங்களுக்கு தான் இருக்கு. இப்படி உட்காருங்க. டேடே, எனக்கு எதுக்குடா? உட்காருங்கம்மா. நீங்க வெள்ளப்படவில இருந்தாலும் பாக்குறதுக்கு சரஸ்வதி மாதிரியே இருக்கீங்கன்னு ஊர் ஊரா பேசுறத ஏன் காதால கேட்டேன். அப்படி பார்த்தா என்னை விட திருஷ்டி உங்களுக்கு தான் ஜாஸ்தி. பாத்தீங்களா எலுமிச்சம்பழம் எவ்வளவு கருத்துருச்சுன்னு. எனக்கு பணிவிட செய்யறதெல்லாம் இருக்கட்டும், உனக்குன்னு பணிவிட செய்ய ஒருத்தி இந்த வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு வரப்போற? அதுக்கு இப்ப நம்ம அவசரம். இதோ பாரு ஜெகன், நாம 1000 குழந்தைங்களை ஆசிரமத்துல வளர்க்கிறோம். ஆனா இந்த வீட்டுல விளையாடுறதுக்கு எனக்குன்னு ஒரு பேர குழந்தை வேண்டாமா? உங்க ஆசையெல்லாம் சரிதாமா. நம்ம 2 பேர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க வேணாமா? அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு காத்துட்டு இருக்க போற? அம்மா, உங்களுக்கு வரப்போற மருமக இனிமே பிறந்து வளர போறதில்ல. எங்கேயோ பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு. அந்த புண்ணியவதி நேரம் எங்க இருக்காளோ? மேடம், என்ன குடிக்கிறீங்க? ஹார்லிக்ஸ்? பால் குடிக்கிறீங்களா? காஃபி குடிக்கிறீங்களா? பூஸ்ட் குடிக்கிறீங்களா? டீ குடிக்கிறீங்களா? போர்ன்விட்டா குடிக்கிறீங்களா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. I want tikka. அது என்ன புதுசா இருக்கு? T for tea, ka for coffee, ha for Horlicks. That's all. Quick, mix it. It is a tikka. இத நான் சாப்பிட போறது இல்ல, உங்கள யாரோ ஒருத்தர் தான் சாப்பிட போறீங்க. யார் அது? கூடிய சீக்கிரமே இந்த மெட்ராஸுக்கு நீ ஷெரீஃபாக போறேன்னு சொல்லு. எல்லாம் ஓன் தயவுலதான பார்ட்னர். என் வியாபாரம், எனக்கு கிடைக்கிற விளம்பரம், நான் பண்ற விவகாரம் எல்லாத்துக்கும் நீதான காரணம். அதெல்லாம் இப்ப சார்தான். ஷெரீஃப் அனுப்புற அதெல்லாம் மறந்துட மாட்டியே. என்ன பார்ட்னர், நான் ஷெரீஃபாக நினைக்கிறதே நம்ம பார்ட்னர்ஷிப் பிசினஸையும் நான் நடத்துற பலான சமாச்சாரத்தையும் ஒரு பாதுகாப்போட செய்யறதுக்கு தானே. பாப்பா. மார்னிங் அங்கிள். ஹாய் டாட். ஹாய். போடுறியா? அவ்வளவு திமிரா உனக்கு? இருடி கவனிச்சுக்கிறேன். அறிவு இருக்கா உனக்கு? கார் இப்படிதான் ஓட்டுறதா? பார்த்து வரக்கூடாது? அவங்க பார்த்து வரக்கூடாதா? எனக்கு ஃபாஸ்டா ஓடி
நீ பாஸ்டா ஓட்டு ஸ்லோ ஓட்டு யார் கேட்டாத ரோட்ல வரும்போது பார்த்து ஓட்டணும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும் என்ன இருக்கும் உயிர் போயிருக்கோம் பல்ல உடைச்சிருவேன் அந்த மாதிரி ஏதாவது நடந்துருந்துச்சு உங்க அத்தனை பேரை காலை உடைச்சு கொண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டிருப்பேன் அங்கிள் ஆன்ட்டியை திட்டாதீங்க பாத்தியா இவங்களுக்கு இருக்கிற மனிதாபிமானம் கூட உனக்கு இல்லையே இங்க பாரு நீ கார்ல போறதுனால இவங்களுடைய கஷ்டம் உனக்கு தெரியல இவங்கள மாதிரி கால் இல்லாம நடந்து போனீங்கன்னா அப்ப தெரியும் இவங்க கஷ்டம் இனிமேனா ரோட்ல போகும்போது மெதுவா போ மிஸ்டர் எனக்கு அட்வைஸ் பண்ண நீங்க யாரு உன் புருஷன் வாட் பின்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்கிய இந்த மாதிரி விஷயத்துல யாரும் அட்வைஸ் பண்ணலாம் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க இரும்பு பெட்டி நிறைய பணம் இருந்தா மட்டும் பத்தாது இதயத்துல கொஞ்சம் இரும்பு வேணும் என்னைக்கு இருந்தாலும் நீயும் ஒரு குழந்தைக்கு தாயாக போறத அதை தெரிஞ்சுக்க பொண்ணுங்க மனசு பூ மாதிரின்னு சொல்லுவாங்க நீ சரியான பாறாங்களா இருக்கிய வாங்க போலாம் வந்துட்டாலும் வண்டியில ஏறிக்குது என்ன உனக்கு புருஷன் சொன்னானா அது மட்டும் இல்ல டாடி அவன் வாய்க்கு வந்தபடி என்ன கண்ணா பின்னான்னு திட்டினான் இந்த பிடி ராஜமாணிக்கம் பொண்ணோட மோதின அந்த பிச்சைக்காரன் யாரு அவன் விழுந்து கிடக்கிற பிளாட்ஃபார்ம் எதுன்னு சொல்லு தம்பி மிஸ்டர் ஜெகன் இருக்காரா இருக்காரு நீங்க யார் சார் வருமான வரி இலாக்கால இருந்து வந்திருக்கோம் இன்கம் டாக்ஸா அட போடா உள்ள போறாங்களா அவங்க யாருன்னு ஏய் உனக்கு நான் அண்ணனா சரி தம்பி எங்க போறாங்க வேற எதுக்கு ரைடு பண்ணத்தான் ரைடா இந்த நாட்டுல நிம்மதியா வாழவே விட மாட்டாங்களா என் பணம் என் பணம் என் பணம் அட பாவி நாளையில இருந்து நாமளும் தொழில மாத்திக்கலாம் போல இருக்கு அட பாவி கட்டுக்கட்டா பணம் ஏதுப்பா இவ்வளவு பணம் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து சேர்த்த பணம் நாளையில இருந்து உங்க சங்கத்துல என்னை மெம்பர் ஆக்கிருப்பா சார் நீங்க யாருன்னு தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்க சார் வரேன் சார் வரோம் சார் ஏண்டி ராதா இன்கம் டாக்ஸ் நிலப்பட்டா அப்படி இப்படின்னு எத்தனை பேர் அனுப்பின அவன் எல்லாத்துக்கும் டாட்டா காமிச்சிட்டான் நான் அவனை அவமானப்படுத்தாம விட மாட்டேன்டி நீ வேணா பாரு இன்னும் உனக்கு கோபம் தனியிலையா எப்படி தனியோ அவனை என்ன பண்றேன்னு பாரு ஹாய் ராதா சாரிடி இன்னைக்கு உங்களுக்கு கம்பெனி கொடுக்க முடியல ஏண்டி இன்னைக்கு சாயந்தரம் கஸ்தூரிபாய் அனாதை இல்லத்துல டான்ஸ் ப்ரோகிராம் நடக்குது அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் பூலமடி கஸ்தூரிபாய் அனாதை இல்லம் என்னடி பிளான் பண்ற ஆட போறது யாரு மோகனாங்கி ஆடல் அரசி கொடி இடையாளை உன் நடனத்தை பார்த்து பார்த்து ஒரு கண்ணு புட்டுக்கிடுச்சு சீன் போட்டு வச்சிருக்கிறேன் இங்க மட்டும் என்ன வாழுதான் 2 காதும் போச்சு உங்க வாசிப்பு அப்படி வாய் ஒழுக ஒழுக கரகர பிரியா வாசிப்பீங்களே ஞாபகம் இருக்கா ஞாபகப்படுத்தாதே மோகனாங்கி பிளாஷ்பேக்ல அந்த சிக்கல் ஞாபகம் வந்து எனக்கு விக்கல் வர போகுது இந்த தண்ணி தங்கச்சி மச்சான் வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றாரு அத நினைச்சுதான் ஊறாரு உருவத்துக்கு தகுந்த மாதிரி ஊதுவார் நினைச்சு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சேன் உருவம் தான் ஊதுது நல்லா ஊதுங்கத்தான் இன்னைக்கு கல்யாணி ஊதி கிழிச்சிடும் பாரு நீங்க வாசிக்கணும் நான் அண்ணனும் வாசிக்கணும் நான் அண்ணனும் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அர்ஜென்ட் ஹாஸ்பிடல் கொண்டு போறோம் சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்ப சீக்கிரமா கொண்டாங்கம்மா நாங்க வேற புரோகிராமுக்கு போகணுமே சார் நீங்க இறங்கி வாங்க எங்கம்மா இருக்கிறாங்க சீக்கிரம் வாங்கடி ஐயோ கை 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 எந்திரா. கை அங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க நீ தூக்கிட்டு இருக்கியா எங்கடா டான்ஸ் கோஸ்ட் புரோகிராம் காமெடின்னு சொன்னோம்ல போற போக்க பார்த்தா சீரியஸா இருக்கு சரி நீ உள்ள சமாளிச்சுக்கிட்டு நான் போய் பார்த்து வந்துடுறேன் பொம்பளைங்க கூட்டத்தை நான் சமாளிச்சிருவேன் ஆம்பளைங்க கூட்டத்தை எப்படி சமாளிக்கிறது நீங்க போங்க நான் ஒருத்தனே 10 பேரை சமாளிப்பேன் போயிட்டு வாங்க ஐயோ ஏன்டா கத்துறீங்க வந்தனா எல்லாரும் மொத்தமா காங்க நம்மள மொத்தி விடுவாங்க இப்படியாப்பட்ட நேரத்துல எல்லாம் 2 ஆஃப் ஆயில் சாப்பிடணும் அசத்தி போடலாம் அசத்தி முட்டைக்கு எங்க போறது ஐயோ அட பாவிங்களா அடிக்கிறதா அடிக்கிறீங்க வாயில அடிக்க கூடாதா மூஞ்சில அடிச்சு முட்டையை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா என் வாசிப்பை கேட்கறதுக்கு அங்கெல்லாம் ஜனங்க காத்து கிடப்பாங்களே கல்யாணி வாசிக்கலாம்னு இருந்தேன் இப்படி முகாரி பாட வச்சிட்டீங்களே கவலைப்படாதீங்க நாட்டி
பஞ்ச சரியா வச்சு சிவப்பு கிளியே, இந்த காதல் பறவைகளை கடத்திக்கிட்டு வந்து இப்படி கூண்டுல அடிச்சிட்டியே. மோகனாங்கி உன் சலங்க படுற பாட்ட பார்த்தையா? உங்க ப்ரோக்ராம்ல ஜனங்க படுற பாட்டை நாங்க பார்க்க முடியலையே. அதையும் கொஞ்ச நேரத்துல பாத்துரலாம். நீங்க இங்க வந்த பாடி ஐயோ, டேய், என் மேல ஏறி அடிக்கிற. டேய், உன்னை கேக்குறா. டேய், நான் இல்லடா, டேய். இதை கொண்டு தெரியாதா, டேய். வாயோ. என்னடா அது மூஞ்சில முட்டை? கொஞ்சம் வெங்காயம் கொடு, ஆம்லெட் போட்டுக்கிறேன். நீ விட்டுட்டு போனாலும் போன, அவன் முட்டை எறிகிறான், தக்காளி எறிகிறான். இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா என் மூஞ்சிய தோசைகள் நினைச்சு ஆம்லெட் போட்டுப்பாங்க. ஆமா, டான்ஸ் பார்ட்டியை கூட்டி வரணும் போய் இந்த கோழி பிடிச்சிட்டு வந்திருக்கேன். டேய் விளையாடாத, பைக்க பிடி. நீ உள்ள வாடி. வாடினா இங்க பாரு, அனாதை குழந்தைகளுக்கு அரை வைத்து கஞ்சியாவது ஒழுங்கா கிடைக்கட்டுமே தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணேன். ஆனா எங்கிட்ட விளையாட நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு வர வருமானத்தை கெடுத்துட்டியே. உனக்கு இருக்கிற வசதிக்கு ஒரு நாளைக்கு 6 வேளை கூட சாப்பிடலாம். ஆனா அந்த அனாதை குழந்தைங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்ன கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். உன் பணக்கார திமிர அடக்குன்னு சொன்னா அது என் பைத்தியக்காரத்தனம். ஏன்னா அது உன் ரத்தத்தோட ரத்தமா ஊறி போன விஷயம். அன்னைக்கு உன் மனசை பாறாங்கல்னு தான் சொன்னேன். பாறாங்கல்லாவது எதுக்காவது உபயோகப்படும். ஆனா நீ எதுக்குமே உபயோகப்பட மாட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் நான் மிஸ்டர் ஜெகனை பார்க்கணும். பிரசீத், நான் தான் ஜெகன். அப்படிங்களா? முதல்ல பேப்பரை நேரா வச்சு படிங்க. நான் எங்க படிச்ச உள்ள படம்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். அவரு பாக்குறதுக்கு அச்சு வெள்ள மாதிரி இருந்தாரு. உங்களை பார்த்தா கருப்பட்டி மாதிரில இருக்கீங்க. இந்தாமா, அவனே சொல்லிட்டான். நீ வேற நான் வேற இல்லன்னு நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? மேட்டர் சொல்லுமா. நான் மிஸ்டர் ஜெகனை உடனடியா பார்க்கணும். யாரா அது? அடடே, நீயா? என்ன விஷயம்? சாரி சார், இதுவரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? நானே மன்னிச்சிருப்பேன்ல. சரி போ. டேய் இல்லண்ணே, நீங்க அனாவசியம் பொம்பளைட்ட பேச மாட்டீங்களா? உங்களுக்கு பாரு நான் பேசுனேன். நீ சும்மா இரு. இந்தாங்க blank செக். அனாதை குழந்தைகளுக்கு டொனேஷனா வச்சுக்கோங்க. எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. கொடுங்க, கொடுங்க. டேய் இந்த பாருமா, அனாதை குழந்தைகளுக்கு தேவை உண்மையான அன்புதான், பணம் கிடையாது. நீ கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் உண்மையான சேவைக்கு இது ஈடாகாது. இத கொண்டு போய் ஏதாவது கோயில் உண்டியல போடு. ஐயோ, கோயில் உண்டியல போட்டாராமா? அதுக்குன்னு ஒரு கும்பல் அலைஞ்சுகிட்டு இருக்கு. உடச்சி எடுத்துருவாங்க. ஜோக் அடிக்காதீங்க சார். நானும் சேவையா நினைச்சுதான் கொடுக்குறேன். உனக்கு சேலையை பத்தியே தெரியாது, சேவையை பத்தி என்ன தெரியும்? இங்க பாருமா, அவர் கோச்சு குறுக்கல போயிரு. புரியா இல்லையாமா? போமா, அட போமா. ஹை, வரிசையா கார் வருது. 1 2 3 4. ஏய் யாரா அவங்க எல்லாம்? கன்னிகளின் கார்வலம் அண்ணே. பாத்தீங்களா, நம்ம நாட்டுல மழை பெய்தா இல்லையா? நம்ம தோட்டத்து பூரா பொம்பளை மழை பெய்யுதுண்ணே. இவங்களுக்கு இங்க என்ன வேலை? என்னண்ணே, கார்ல இருந்து விளக்குமாறுங்களா வந்து இறங்குது. நில்லுங்க, எங்க வந்தீங்க? சார், இந்த இல்லத்துல சேவை செய்ய நீங்க எங்களை அனுமதிக்கணும் சார். இங்க ஒண்ணு சேவைக்கு ஆள் தேவையில்லை. சார், நான் அண்ணா அப்படிதான் சொல்லுவாரு. சேவை செய்யறதுக்கு இவரெல்லாம் கேட்கணுமா? நீங்க போய் தாராளமா சேவை செய்யுமா. இருக்கிற வரைக்கும் நீங்க சேவை செய்வீங்களா? இத பாருங்கம்மா, அண்ணா அப்படிதான் கராரா பேசுவாரு. ஆனா இதயம் ரொம்ப ரொம்ப நல்ல இதயம். நீங்க போய் சேவை செய்யுமா, போங்க. தேங்க்யூ. ஹலோ, ஓஹோ ஸ்டுடியோ தான். ஓஹோ ஓனர் தான் பேசுறேன். யார் அண்ணா பேசுறது? உங்க புருஷன் போட்டோ ஓஹோன்னு இருக்கு. அவர் உயிரோட இருந்தப்ப பிரேத கலையா இருந்தாரு. செத்ததுக்கு அப்புறம் அவர் முகத்துல ஒரு நிம்மதி தெரியுது. அதாவது உங்களை விட்டு தப்பிச்சுட்டாரா. அனுப்புறேன். என்ன சார் கூப்பிட்டீங்களா? டேய், இப்போ வந்து சரி, யாராவது கஸ்டமர் கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது இப்படியே வந்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க? எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு இந்த நெகட்டிவ் மட்டும் பிரிண்ட் போடாமலே வச்சாங்க நினைக்க மாட்டாங்க? என்னங்க பண்றது? டார்க் ரூமுக்குள்ள இருந்து மத்தவங்க பிரிண்ட் போட்டு கொடுத்து நான் மட்டும் நெகட்டிவாவே இருக்கிறேன். அண்ணே அண்ணே, சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சனே. ஏன் இளையராஜா டியூன் உனக்கு பிடிக்காதா? அதை புடிச்சு போய் தாங்க பாடுறேன். நீ நினைக்கிற அதான் இளையராஜா டியூன், ஆனா அது இல்ல. கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? காதுல இரும்பு கம்பி எடுத்து கொடாயிர மாதிரி இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன எடுத்த? 2 கல்யாணம், 2 விவாகரத்து, 2 மரணம்.
முண்டம் இதெல்லாம் வியாபாரத்துக்காக மாடா. பெரிய ஆளுங்க ஸ்டைக்கு, உண்ணாவிரதம், ரோடு மறியல் இதை தாண்டா எடுக்கணும். பெரிய ஆள்கிட்ட போனாலே சந்தேகப்படுறாங்க. என்ன எப்படி? கேமராவை திருடிச்சு வந்துருப்போன்னு. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தா இந்த கேமராவை நீ ஸ்மக்லிங் பண்ணிட்டு வந்தேன்னு நினைக்குமா? நீங்க போனா நாங்க போனா நினைக்கவே மாட்டாங்க. எங்க லுக்கே ஒரு ராயல் லுக்குடா. நீங்க ராயல் முகமுடி திருட கல்லூலி மாங்கா மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் ராயல் லுக்கா? டேய், நீ நினைக்கிற மாதிரி நான் முகமூடி திருட கல்லூரி மங்கா எல்லாம் இல்லடா. ஐயோ, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. ரொம்ப பேசின தலை மேல தார ஊத்தி விட்டுருவேன். எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா. அதுக்கார் சௌக்கியமா இருக்காரா? ஐயோ, அபச்சாரம். நீங்க குங்குமிட்டு கூடாதுன்னு தெரிஞ்சோம் தினமும் இந்த தப்ப பண்ணிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சாமி. இந்தாங்க விபூதி. சுமதி, அம்மா வாமா. நானும் விளக்கேத்தவா? நீ இந்த வீட்டுக்கே சீக்கிரமா விளக்கேத்த வரணும்னு ஆசைப்படுறேன். இந்தாம்மா. நேத்து சரியான நேரத்துல எங்க அம்மாவை காப்பாத்தினதுக்கு உனக்கு என்ன கைமாறு செய்யறனே தெரியல. அப்படி ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டுங்க. அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க. கல்யாணமா இவ்வளவு வருஷம் ஆயும் குழந்தை பிறக்கல ரொம்ப வருத்தப்பட்டு எழுதிருக்காங்க. அது படிச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இல்லன்னா இப்ப என்ன? முதல்ல 2க்கு மேல வேண்டாம்னாங்க, அப்புறம் 1 போதும்னாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த 1 வேண்டாங்கற. என்னங்க எப்படி சொல்றீங்க? அதுக்கு இல்லடி, புள்ள பிறந்தா முதல்ல நம்ம ஊர் கஞ்சாவுக்கு தப்பிக்கணும், நம்ம ஊர் போதை மாத்திரைக்கு தப்பிக்கணும், இங்கேயே காய்ச்சற கள்ளச்சாராயத்துக்கு தப்பிக்கணும். அதை விட முக்கியம் நம்ம ஊர் அரசியல் கட்சிகளுக்கு தப்பிக்கணும். ஏதாவது ஒரு மட்டமான கட்சியில சேர்ந்து அவங்கள வாழ்கன்றுவான், நம்மள ஒழிகன்றுவான். அதுக்காக புள்ள பெத்துக்காம இருக்க முடியுங்களா? லண்டன்ல ஒரு புள்ள பிறந்தது, அதுக்கு பேர் ராபர்ட் கிளைவு, அது இந்தியாவை புடிச்சுது. இந்தியாவுல ஒரு புள்ள பிறந்தது, அதுக்கு பேர் மகாத்மா காந்தி, அதுகளை விரட்டுச்சு. இந்தியாவுல இன்னொரு புள்ள பிறந்தது, அது காந்தியை சுட்டுடுச்சு. தலைவனா இருந்தா சுட்டு புடுறானுங்க, தொண்டனா இருந்தா வெட்டி புடுறானுங்க. புள்ளைக்கு தேவையான்னு யோசி. என்னங்க, என்ன வெளியே தெருவாரு கூட்டிட்டு போங்களா? அடியே, நீ சிகப்பு, நான் கருப்பு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போனா பாக்குறவங்க ஒரு மாதிரியா நினைப்பாங்க. நம்ம 2 பேருக்கு வெள்ளையா ஒரு புள்ள பிறந்து அதை சென்டரா விட்டு கூட்டிட்டு போனா மேட்ச் ஆகிடு. மேட்சே தான். Oh.
அன்னைக்கு என் மூஞ்சில சேர்த்து அடிச்சா இல்ல? என்னம்மா நீங்க ஏன் தர என்ன வச்சீங்க? பின் என்னடா சனிக்கிழமை என்ன தேய்ச்சிக்கிடானா புதன்கிழமைங்கிற, புதன்கிழமை தேய்ச்சிக்கிடானா சனிக்கிழமைங்கிற. இப்படியே இருந்தா ராத்திரி பகல் கண் முழிக்கிற உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஒன்னத்துக்கு ஆகாது. ஆனா நான் என்ன தச்சு மட்டும் குளிக்க மாட்டேன். உங்களுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்தா அப்ப தைச்சுக்கிறீங்கல்ல? எனக்கு வரப்போறவளு என்ன தச்சு தான் குளிக்கணும்னு சொல்றதா இருந்தா எனக்கு கல்யாணமே வேண்டாம். அம்மா அப்ப எனக்கு பண்ணி வச்சிருங்க. நான் 3 வேளை என்ன தச்சு குளிக்கிறேன். சும்மா இல்ல இவ ஒருத்த. இப்ப என்ன பண்ணுங்கற? அம்மா நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். ஆனா என்ன தச்சு மட்டும் நான் குளிக்க மாட்டேன். சரி இப்படியே உட்கார்ந்துரு. சரியா போச்சு. புள்ள பாசத்துல அம்மா தலையில இவ்வளவு என்ன ஊத்துனாங்கன்னா வரப்போறவ புருஷன் பாசத்துல எவ்வளவு எண்ணெய் ஊத்த போறாளோ. ஆமா தண்ணி எவ்வளவு திக்கா இருக்கு? இது தண்ணி இல்லங்க, எண்ணெய். அண்டா எண்ணெயா? இதை விட பெரிய அண்டாவா இல்லையா? வேணும்னு கொண்டு வரவா? போதும் போதும் தேய். நீ தேய்க்கும் போது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? உன் கையால தேய்க்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல தேய். பூ போல இருக்கிற உன் கையால மறுபடியும் தேய். என்ன கரடி குடி தேய்க்கிற மாதிரி இருக்கு? பரவாயில்ல, ஒரே ஒரு முத்தம் கொடு. முத்தம் முள்ள மண்டை கொடுத்த மாதிரி இருக்கு. நான் கொடுத்தா அப்படிதான் இருக்கு. நீயா? நீ எப்ப வந்த? நான் முதல்ல இருந்து இங்கதான் இருக்கேன். நீ தான் இடையில எங்கேயோ போயிட்டு வந்துட்ட. நீ எங்க போனாங்கிறது எனக்கு தெரியும். இப்பவே அம்மாட்ட போய் சொல்றேன் பாரு. அம்மா டேய் பாலகிருஷ்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா மாங்கா மடையா. எவனுக்கு எந்தெந்த பதவி கிடைக்கணுங்கிற வியவஸ்தே இல்லாம போச்சுடா. நீ மெட்ராஸ்க்கு ஷெரீஃப் ஆயிட்டடா. இன்னைக்கு ராத்திரியே பார்ட்டி. ஓகே. பிரபல தொழிலதிபர் பாலகிருஷ்ணன் சென்னை நகர ஷெரீஃபாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். துர்காபுரம் என்னும் இடத்தில் பிறந்தவரான இவர் இதற்கு முன்பு பல பதவிகளை வகித்திருக்கிறார். PT ராஜமாணிக்கம் நிதி நிறுவனத்தின் முக்கிய பங்குதாரர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று மாநிலம் முழுவதும் புயல் காற்று, இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
உங்க பார்ட்னர் ராஜமாணிக்கு ஏற்பாடு பண்ண பார்ட்டிக்கு நீங்க புறப்படலையா? மறந்தே போச்சு. போலாம். சத்தம். ஸ்பெஷலி ஃபார் யூ துர்காபுரம் 20/10/1973. ஹலோ ஹலோ பிடி ராஜமாணிக்கு வீடு தானே? பாலகிருஷ்ணன் பேசுறேன். ராஜமாணிக்கு இருக்கானா? பாட்டிக்கு போயிட்டானா? முதல்ல போயிட்டானா? சரி வெச்சுவியா? ஐயோ அம்மா, சரி பாய் இப்படி ஓடுறனே. ஏய், எங்கடா போய் தொலைஞ்ச? எங்கடா போய் தொலைஞ்ச? எறா வண்டி சீக்கிரம். ரத்தம் ரத்தம். ஏய் ஏய், எறா வண்டியா? எறா. யோ, பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயா. உயிர் மேல ஆசை இருந்தா டிரைவர் மட்டும் ஓடிடு. நீ துர்காபுரம் செத்து போனவன்ல? எப்படி வந்த? என்னை விட்டுடு, நான் ஓடி போயிடுறேன். என்ன வேணாலும் கேளு, நான் தரேன். என் பொண்டாட்டி புள்ளை எல்லாம் உயிரோட வேணும். தருவியா? வேற ஏதாவது கேள. சரி, உன் உயிரை கொடு. சக்திவேலு, உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. பார்க்காம ஓடிப்போ. கட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ணன்ற மரியாதை இருந்தா சொல்ற பேச்ச கேட்பான். புரியுற மாதிரி எடுத்து சொன்னா கேட்டுட்டு போறான். பாண்டியா, என் தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஏன் என் குழந்தைகளுக்கு என்ன குறைச்சல்? கரும்பு தின்ன கசக்குதா? பிடிச்சிருக்கனே. பிடிக்கலன்னு சொன்னா இந்த ராட்சசி என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவா. என்ன அங்க முனகல்? ஒண்ணு இல்லையா? அப்புறம் ஏன்டா கல்யாணத்தை தள்ளி போடுற? மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்றானே. அம்மா போனதுக்கு அப்புறம் என்ன வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் நீங்க 2 பேரும் தான். எனக்கு கல்யாணம் ஆகி என் பொண்டாட்டி வந்து உங்க 2 பேருக்கு இருந்து என்ன பிரிச்சுட்டானா அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு. என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுற? அட கூறு கட்டவனே, எவ்வளோ ஒருத்தி எங்கேயோ இருந்து வந்தா நீ நினைக்கிறது சரி. கனகம் யாரு? உன் அண்ணியோட தங்கச்சி. துளசி செடி மாதிரி இருக்கிறா. அவளை பார்த்து துக்கிரித்தனமா பேசுறிய? டேய், உனக்கு பிடிக்கலன்னா சொல்றா. கனகத்துக்கு கலெக்டர் மாப்பிளைய பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். புரிஞ்சுக்காம பேசுறீங்களா? எனக்கு புரியுதுங்க. உங்களை வளர்த்த அண்ணனை பிரியக்கூடாதுங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கிற மாதிரி என்ன வளர்த்த அக்காவை பிரியக்கூடாதுங்கிற நினைப்பு எனக்கு இருக்கும்ல. ஓலை குடிசையோ ஓட்டு வீடோ கடைசி வரைக்கும் நம்ம வாழ போறது இந்த தெய்வங்களோட தான். கொஞ்சம் விட்டா தாலியை கையில கொடுத்து கட்டுறான்னு சொல்ல போல இருக்க. போங்க மாமா, எப்பவும் உங்களுக்கு ஏலியும் கிண்டலும் தான். இங்க வர்றா இதுக்கு வெக்கத்தை. என்னங்க, சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பாருங்க. பாத்துருவோம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? காதல் பறவைங்க. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி கொஞ்சம் விளையாடுதுன்னு பாத்தியா? நீ தான் இருக்கிய, என்ன கொஞ்சவே மாட்டேங்கிற. ஆமா, யாருமே இல்ல. எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? ஐயோ வேணாங்க, யாரோ வந்து பாத்துற போறாங்க. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. கனகா, இத வந்துட்டேன். இன்னைக்கு அவங்களுக்கு நைட் ஷிஃப்டா, சாப்பாடு கொடுத்துட்டு வந்துரு. சரிக்கா. உன் அலங்காரத்தை பார்த்தா போறதுக்கு ரெடியா நிக்கிற மாதிரி இருக்கு. போங்கக்கா. ஏய், என்னடி ஒரு கேரியரோட போற? மறந்துட்டேன்க்கா. புருஷனா வரப்போறவன கவனி. வேண்டாங்கல, அதுக்காக என் புருஷனை பட்டினி போட்டுறாதம்மா. என்னங்கக்கா நீங்க? ஏய், யார் போறான்னு பாத்தியா? அடி சக்க, இவளை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்க வேடா.
உள்ள அரிக்குதுடா. புல் அரிக்கல, புல் அரிக்குது, புல்லு. வாமா சாப்பாடா? ஆமா மாமா, இந்தாங்க கேரியல். அது யாருக்கு? தம்பிக்கா? ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பிய? சமையல்லாம் அக்கா தானே மாமா. ஐயோ, அந்த சமையல்ல இருந்து என்னைக்கு தான் விமோசனம் கிடைக்க போகுதோ. சரி, தம்பி சாப்பாட்டை வச்சுட்டு போ, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். அது வந்து மாமா, நானே குடோனுக்கு போய். அடேடே, கதை அப்படி போகுதா? உங்க அக்காவும் ஒரு காலத்துல கோடவுன்ல தான் சாப்பாடு கொடுத்தா. போடா கண்ணா போ. நான் வரேன் மாமா. யோ, எங்கயா இருக்க? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்ல, சீக்கிரமா வாயா. நீ இங்கதான் இருக்கியா? பாண்டியா, நீ இன்னும் சாப்பிட போகல? இல்லையா? உன் ஜோடி வந்தாள பார்த்தேன்னு. அத முதல்ல பாத்துருவீங்களா? என்ன? ஒண்ணுமில்ல, சாயந்தரம் 10 நிமிஷம் பவர் கட் ஆச்சுல்ல, அதையும் சேர்த்து அரைச்சிட்டு போலாம் தான். பல பல வேலை செய்யறவன்னா அப்படித்தான் இருக்கணும். என்ன விளையாட்டு? விளையாட தானே வந்திருக்கிறோம். நீங்களா? ஆடி பாரு, உனக்காக பாத்தியா நாடு எடுத்துட்டேன். எல்லா விஷயத்தையும் நம்ம 2 பேரும் பார்க்கணும். நீ குத்துறா, குத்து. பாலகிருஷ்ணன் என் பேரை சொல்லி குத்தில, இதே மாதிரி வெளியில போய் என் பேரை சொல்லிட கூடாதுல்ல, அதனாலதான் நானும் குத்துறேன். இந்த வாங்க வந்துச்சுது. முத்து, தம்பி பாண்டியனை பாத்தியா? நான் பார்க்கலையே. மிஷின் மேனா? எங்க இந்த பக்கம்? தம்பி அங்க காணோம், அதான் பார்க்கலான்னு வந்தேன். உள்ள இருக்கா, போய் பாரு. சரிங்க. பாண்டி, 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 பாண்டியா? ஐயோ, பாண்டி, பாண்டி, ஐயோ, பாண்டி, பாண்டி. சரியான நேரத்துல வந்தீங்க இன்ஸ்பெக்டர். கொலை செஞ்சவன் கோடவுன்ல தான் இருக்கான். சேர்மன் சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? கொலைகார பையன் உள்ள வச்சு அடிச்சிட்டோம், அதனாலதான் நாங்க தப்பிச்சோம். வர வர உலகம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? தூக்குங்கடா ஷட்டரை. இன்ஸ்பெக்டர் சார், இந்த கொலையை நான் பண்ணல. இந்த கொலைக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது. இன்ஸ்பெக்டர், பாண்டி என் தம்பி.
கனகைய மச்சனிய மச்சனி இந்த கொலைக்கு எனக்கு எந்த வித சம்பந்தம் இல்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியாது இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம 2 பேருக்கு தான்டா ஆபத்து. என்னடா செஞ்சிருவாங்க? குடலை உருவி நம்ம மில்லில் ஓடுற மெஷினுக்கு பெல்ட்டா போட்டுடுவானுங்க. டேய் பயந்தாங்கொள்ளி மாங்காமடையா, நம்ம யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. நம்ம ராஜ்யம். ஜெயிலுக்கு போன போட்டாட்டி கோர்ட்டு கேஸ் சாட்சின்னு வந்தா தானே வராம செஞ்சிருவோம். சுமதி, சுமதி, ஜெகன், ஜெகன், சுமதி, ஜெகன், ஜெகன், சுமதி, ஐயோ, இடுப்பத்தி, சுமதி, சுமதி, சுமதி. துர்காபுரத்தில் இரட்டை கொலை. மனைவியின் தங்கையை கற்பழித்து கொன்றவன் தன் தம்பியையும் கொன்றான். தப்பித்து ஓடும்போது போலீசார் சுட்டனர். குண்டடிப்பட்ட கொலைகாரன் அருவியில் விழுந்து சாவு. இந்த உடனே வந்துடுறா சார். ஒரு அவசரமான கேஸ் விஷயமா உங்களை கூப்பிட்டு பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல சார், எனக்கு லீவு முக்கியம் இல்ல, கடமை தான் முக்கியம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல எத்தனையோ சிஐடி ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்கள யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு இந்த கேஸ் ஒப்படைச்சிருக்கலாம். ஆனா உங்க ஒருத்தரால தான் இந்த கேஸ் திறமையா ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்ல வந்தது, இது ஒரு கிரிட்டிக்கல் மர்டர் கேஸ். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது கொலை செய்யப்பட்டவனுடைய பாடியிலிருந்து எடுக்கப்பட்ட புல்லட். நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய குற்றவாளி அது வேற யாரும் இல்லம்மா, அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன்ல சரி இப்ப சூட் பண்ணிட்டு தப்பிச்சிட்டானே அந்த கொலைகாரன் தான். இந்த போலீஸ்காரங்களே சுத்த மோசம். ஏமா அப்படி சொல்றீங்க? எவ்வளவோ சின்ன கேஸுங்க இருக்கிறப்போ இப்படி கஷ்டமான ஒரு கொலை கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்களே. சின்ன கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க மகன் இருக்குமா? எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் நான் உடனே அதை கண்டுபிடிச்சிருவேன் நம்பித்தான் இதை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்கு போய் நீங்க சலிச்சுக்கிறீங்களே. உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதான் எல்லாத்துக்குமா சேர்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்களே, அதுவே எனக்கு போதுமா. சரி சரி, ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கப்பா. அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா ஆண்டவன் உலகம் எல்லாமே நீங்க தான்மா. நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஜெகன், இந்த கேஸ்ல நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு ஆண்டவன் ரூபத்துல இருக்கிற உங்க அப்பா துணையா இருப்பாரு. ஆமாம்மா, இனிமே இது ஏன் கேஸ் இல்ல, அப்பாவோட கேஸ். எதா இருந்தாலும் தீவிரமா இறங்கணும், அதான் மனசுக்கு அழகு. ஐயோ பண்ணலாம், இது வேற. என்னண்ணே தீவிரமா சிந்திக்கிறீங்க? எல்லாம் அந்த மர்டர் கேஸ பத்தி தான். அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, கவர்மெண்ட்ல எனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு எப்பவுமே நல்ல பேர் தான். அது சரி, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் என்கிட்டயே ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க. பொதுவா அந்த மாதிரி கேஸ் எல்லாம் மூளை இருக்கிறவங்க தான் ஒப்படைப்பாங்க. அப்ப எனக்கு மூளை இல்லைங்கிறீங்களா? இப்போ உனக்கு மூளைக்குன்னு யார் சொன்னது? சரிங்க வா.
அந்த தெரியுது பாரு, அதான் மர்டர் ஸ்பாட். மர்டர் ஸ்பாட்னா என்ன? மர்டர் ஸ்பாட் தெரியாதா? இந்த இடத்துல உன்னை கத்தில குத்தி கொண்டு வச்சுக்க, இதான் மர்டர் ஸ்பாட். நீங்க வேற வாங்க சார். நம்ம இவ்வளவு வளைய வேண்டியதே இல்ல. கொலைகாரனை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? கொலை நடந்த அன்னைக்கு டிரைவர் ஓடி போயிட்டான்ல, அவனை கண்டுபிடிச்சா கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம். அது எங்களுக்கு தெரியாதா? அது விசாரித்து தான் போய்கிட்டு இருக்கோம். உன் வேலை என்ன? போட்டோ எடுக்கிறது. அதை மட்டும் எடு. ஒரு நல்ல திட்டத்தை சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்களே. இந்த வீட்டுல யாரு இருக்கான்னு கூப்பிடு. யாருங்க வீட்டுல? என்ன சார் சத்தம் மட்டும் வருது, ஆளை காணோம். ஒருவேளை செத்தவன் ஆவியா இருக்குமோ? அதெல்லாம் கிடையாது, கூப்பிடு. எனக்கு பயமா இருக்குங்க. நீ வேற யார் வீட்டுல? சார் வெளியே வாப்பா. பாச்சுமணி சொல்லிட்டு வரக்கூடாது. உள்ள என்ன பண்ண? இலை பறிச்சுட்டு இருந்தேன். என்னல? ரெட்டை இலை. அதே பறிச்ச? ரெட்டை இலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஒண்ணு பறிச்சு வச்சுக்குவேன். வச்சுக்க. அது போகட்டும். கொலை அன்னைக்கு நீ எங்க இருந்த? இங்கதான் இருந்தேன் சார். என்ன பண்ணிட்டு இருந்த? ரெட்டை இலை பறிச்சுட்டு இருந்தேன். யாரோ ஒரு ஆள் வந்து என் மேல சாக்கு போட்டு போத்திட்டான் சார். அப்ப நீ கத்தனியா? கத்தல சார். ஏன் கத்தல? வாய் பொத்திட்டானே. வாய் பொத்தாலும் கத்த வேண்டியதானயா? எப்படி சார் கத்த முடியும்? சார் இவன் மேல சந்தேகமா இருக்கு, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அவனை சந்தேகப்படாத, அவன் நம்மாளு. அப்ப அட்ரஸ் வாங்கிக்கட்டுமா? அட்ரஸ் வாங்கிக்க. தம்பி அட்ரஸ் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வா. வரேன் சார். உன் பேர் என்ன? குள்ளமணி, கேரப் குள்ளம்மாள், குள்ளர் தெரு, குள்ளப்பம்பேட்டை. என்ன மாவட்டம்? இப்ப எப்படிங்க மாவட்டத்தை சொல்ல முடியும்? வாரம் மாவட்டத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப மாவட்டத்தை பத்தி நான் யார்ட்டையும் சொல்றது இல்ல. எதுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இது என்ன ஸ்டைலுங்க? நம்ம ராதாகார் மாதிரி இல்ல? ஆமா, அவங்க அப்பா தான் ஓட்டிட்டு போறாரு. வா சீக்கிரம் ஃபாலோ பண்ணுவோம். ஐயோ கழுத்து! அதுக்குள்ளே கையெழுத்து கொடுத்த போட. சார் ஒரு நிமிஷம். ஸ்ட்ரெச்சர்ல உங்க அப்பாவுக்கு பதிலா தான் படுத்துக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போங்கன்னு மிஸ்டர் ஜெகன் சொன்னப்போ எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அது கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக மிஸ்டர் ஜெகன் போட்ட திட்டம்னு.
சுமதி, ஒரு கொலை விஷயமா போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. நீதான் என்ன காப்பாத்தணும் சுமதி, நீதான் என்ன காப்பாத்தணும். கொலையா? உங்களையா? என்னங்க சொல்றீங்க? எந்த விளக்கமும் கேட்காத, என்ன போலீஸ் துரத்துது, காப்பாத்து. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, கவுத்துருங்க. அம்மா அம்மா, என்னம்மா நீங்க? அம்மா, இங்க யாரும் வந்தாங்களா? இங்க யாரும் வரலையே. இல்லையே, அவன் நம்ம வீட்டுல ஒழிஞ்சு நான் பார்த்தனே. அது நான் தான் கை தவறி விட்டுட்டேன். நான் தான் சொல்றேன்ல, இங்க யாரும் வரல. என்ன? ஆமா, ஒளியறத உங்களோட சொல்ல வந்துட்டு இருப்பான். எனக்கு நல்லா தெரியாம இங்கதான் இருக்கான். ஏன்பா, பக்கத்து வீட்டுல எங்கேயாவது பாத்தியா? அவன் வேற எங்கேயும் போலாமா, இங்கதான் ஒழிஞ்சிருக்கான். நான் கண்டுபிடிக்காம மாட்டேன் பாரு. ஹலோ சார். ஆமா சார், நான் ஜெகன் தான் பேசுறேன். இன்னும் கிடைக்கல சார். ஓகே சார், ஓகே சார். அவன் எந்த முறையில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன். அம்மா, இன்னைக்கு அவனை எப்படி பிடிச்சாகணும். ராத்திரி வரவங்க லேட் ஆகும், நீங்க சாப்பிட்டு படுத்துக்குங்க. என்னங்க? போட்டோ ஸ்டுடியோக்காரனா இருந்தாலும் என்ன ஒரு கைராசிக்காரன் மதிச்சு இந்த திருமண தம்பதிகளை வாழ்த்த கூட்டிட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த திருமண தம்பதிகள் கேமராவும் லென்ஸும் போலவும் நெகட்டிவும் பிரிண்டும் போலவும் ஓஹோ என்று வாழ வேண்டும். என்ன, என் போட்டோ ஸ்டுடியோ பேரும் ஓஹோ, நான் செஞ்சு வைக்கிற கல்யாணங்கள்லாம் ஓஹோ. இந்த விதவா திருமணத்தை நான் ஆதரிக்கிறேன். பொட்டிழந்து பூவிழந்து தாரி இழந்து தவிக்கும் இந்த மங்கையை மணந்து கொண்ட மணமகனை வாழ்த்துகிறேன். ஓஹோ என்று வாழ்த்துகிறேன். என் ஸ்டுடியோ பேரும் ஓஹோ, நான் செய்து வைக்கும் காரியம் எல்லாம் ஓஹோ. ஐயோ அண்ணே, என்னடா அது கசா போடையில போயிட்டு வந்த நாய் மாதிரி வா, என்ன அவிட்ட கடிச்ச பண்ணி மாதிரி இருக்கு. மூஞ்சில கொத்து போட்டா போட்டானா? உன்னை கல்யாண வீட்டுக்கு தானே பேச அனுப்புனேன், ஏன் இப்படி கிழிஞ்சு போய் நிக்கிறேன்? நீங்க சொன்னா தானே பேசுனேன். நான் சொன்ன மாதிரி பேசினா இப்படி கொதை இருக்க மாட்டானுங்களே. கொஞ்சம் புதுமையா பேசலாம்னு நினைச்சேன். என்ன புதுமை? எங்கள் ஓஹோ போட்டோ ஸ்டுடியோ முதலாளி வராத காரணத்தால் அவருக்கு பதிலாக என்னை பேச சொல்லி இங்க அனுப்பி வைத்தார். அவர் சார்பாக மணமகள் மணமகன் வாழ்க. மணப்பெண்ணுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாளைய விதிவசத்தால் நீங்கள் பொட்டிலந்து பூவிலந்து மாங்கல்யம் இழந்து கணவனை இழந்தால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எங்கள் அண்ணன் மறுமணம் செய்து வைக்க தயங்க மாட்டார் என்பதை தெல்ல தெளிவாக ஆணித்தனமாக அடித்து கூறுகிறேன். ஏண்டா, என் புருஷன் சாப்பிடுற? அட பாவி, இப்படி பேசினா இப்படித்தான் செய்வாங்க. என் பேரைய ரிப்பேர் ஆக்கிட்டியா? வெந்த புள்ள வேலை பேசாதீங்க. எது வெந்த புண்ணு, யாரு வேலு? அதெல்லாம் பழமொழி உங்களுக்கு தெரியாது. பழமொழி இந்த மாதிரி கிழிக்கிற மொழி, கிழிமொழி, கிழிமொழி. அப்புறம் என்னாச்சு? என்ன அடிச்சிட்டாங்களா? உங்களை அடிக்க வந்துட்டு இருக்காங்க. அட பாவி, இது யாரா முன்னாடியே சொல்லிட்டே கரெக்ட் ஓடி போயிரு. ஓடுடா. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரோ சவால் விடுற மாதிரி இருக்கு. கூடிய சீக்கிரமே அவனை நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். உங்களுக்கு ஏதாவது குழு கிடைச்சிருக்கா? ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஷெரீப் உடம்புல எடுக்கப்பட்ட புல்லட் நம்பரும் .38. இப்ப சுடப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கிற ராஜமாணிக்கத்தோட உடம்புல எடுக்கப்பட்ட புல்லட் நம்பரும் .38. ஷெரீப்பை கொலை செஞ்சவன் தான் ராஜமாணிக்கத்தையும் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கணும். இம்பாசிபிள். அதை மட்டும் வச்சு நாம ஒரு முடிவு வரக்கூடாது மிஸ்டர் ஜெகன். அதே .38 புல்லட் என்கிட்ட இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றது சரிதான் சார். இருந்தாலும் ஏன் சந்தேகத்துக்கு சரியான காரணம் இருக்கு. வாட் யூ மீன்? சார், சம்பந்தப்பட்ட 2 பேருமே தொழில் ரீதியா நண்பர்கள். அது மட்டும் இல்ல, அவர் ஷெரீப் ஆகிறதுக்கு இந்த ராஜமாணிக்கம் தான் காரணம் இருந்திருக்காரு. சோ இத ரெண்டையும் சேர்த்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க. கொலை செய்யற அளவுக்கு உனக்கு யாரு பாதிரி? அந்த யூனியன் லீடரா இருப்பானோ? அவனை நான் விலைக்கு வாங்கி ரொம்ப நாளாச்சு. அவனா இருக்காது. நாம சிமெண்ட்ல கலப்படம் பண்ணது பிடிக்காம நம்ம கிட்ட செஞ்சுக்கிட்ட பார்ட்னர்ஷிப்பை முறிச்சுக்கிட்டு போனானே எட்வின் தாமஸ், அவனா இருக்குமோ? சேச்சே, என்ன தீர்த்து கட்டுற அளவுக்கு இவங்க யாருக்கும் என் மேல விரோதம் கிடையாது. உனக்கு யார் மேல சந்தேகம் சொல்லு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். சிஐடி ஆபீசர் ஜெகன் வர.
அடடே வாங்க மிஸ்டர் ஜெகன். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ்டா இருந்தேன். இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அது சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பார்ட்னர் பாலகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்ப உங்களை ஒருத்தன் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊர்ல போலீஸ்காரங்க உஷாரா இல்லைன்னு நினைக்கிறேன். வேற என்ன? நாங்க உஷாரா இருந்ததுனாலதான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில உங்களை காப்பாத்த முடிஞ்சது. ஏன் சந்தேகம் எல்லாம் உங்க பார்ட்னரை கொலை செய்ய வந்தவன் தான் உங்களையும் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கணும். I see. ஆமா, உங்களுக்கு யார் மேலயா சந்தேகம் இருக்கா? எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி இருக்கும்போது எங்கிருந்து அந்த புது எதிரி முளைச்சான்னு எனக்கு புரியல. ஓகே சார், இந்த கேஸுக்கு உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது ஹெல்ப்பா இருக்கும்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஆல்ரைட், நான் வரேன் சார். பை த பை, உங்களுடைய பாதுகாப்புக்காக உங்க வீட்டை சுத்தி போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருக்கேன். Thank you very much. உனக்கு சந்தன காப்பு, விபூதி காப்பு எல்லாமே உண்டு. என் புருஷனுக்கு நீ ஒருத்திதாமா காப்பு. இந்தாங்க விபூதி. இனிமே நோக்கு குங்குமம் கொடுக்கிற தப்ப நான் செய்யவே மாட்டேன். ஓம் பிரஜாஸ்மஹ்வேர்நமசோ பசஜ்ய மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோஸ்து शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये प्राणायाम्या अमृतं ब्रह्मा भवद्भवस्वरो अमोघास्ते समस्ते विलक्षयभ्यां सुरे शोभने मुहूर्ते உயிரோடு இருக்கிறவருக்கு எதுக்காக தோசம் பண்றீங்க? என்னமா சொல்லுங்க? அவளை பொறுத்த மட்டும் அவ புருஷன் இன்னும் சாகல, உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கா. அதனால இப்படி சொல்லிட்டா. செத்து போனவர் உங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்கலாம், அதுக்காக தவசம் பண்ணாம இருக்க முடியுமோ? நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் விஷ்ணவே ஸ்வாஹா, ஓம் ருத்ராய ஸ்வாஹா. இந்தாப்பா, இதோ கார்ல போறாரே அவர் தோப்பனாருக்கு வருஷம் திதி பண்றது வழக்கம். திதி என்னைக்கு யாருக்காவது வஸ்திரம் தானமா கொடுப்பா. இந்த வருஷமும் வஸ்திரம் தானம் பண்ண சொல்லி வஸ்திரம் கொடுத்தா. யாருக்கு கொடுக்கறதுன்னு தேடிட்டு இருந்தோம். நல்ல வேளை நீர் கண்ணில் போட்டீர். இங்க பாத்தியா, உனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வா. நீ எப்படா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போற? நான் பெரியவனா ஆனதும் உனக்கு சட்டை எடுத்து தரேன். இது அவர் தோப்பனாருக்கே போய் சேர்றதா ஐதீகம். நாங்க வரோம். ஹலோ, சுமதி, நான் தாமா பேசுறேன். என்னங்க? உன்னை மறுபடியும் பாப்பேன்னு, அதுவும் அந்த மாதிரி சூழ்நிலையில பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. நான் மட்டும் நினைச்சனா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? உன்னை நேர்ல பார்த்து நிறைய விஷயங்கள் பேசணும். யாருக்கும் தெரியாம நான் சொல்ற இடத்துக்கு தனியா வர முடியுமாமா? என்னங்க நீங்க முடியுமான்னு கேக்குறீங்க? உங்களை பார்க்கணும்னு தான் நான் துடிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா எடுத்து சொல்லுங்க. விடிஞ்சதும்
நித்திய கல்யாண பெருமாள் கோயில் மண்டபத்துக்கிட்ட நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அம்மா, யார் இந்த நேரத்துல? யாரும் இல்ல, ராங் நம்பர். ராங் நம்பரா? போன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? நேத்து வரைக்கும் டெட்டா இருந்துச்சே. நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உயிர் இருக்கு. உயிர் இருக்கா? போனதான் சொன்னேன். அழாதம்மா சுமதி, அழாத. இவ்வளவு நாளா நீ செத்து போயிட்டுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை உயிரோட பார்த்ததும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? புருஷன் உயிரோட இருக்கும் போது பொண்டாட்டி விதவையா வாழ்ற கொடுமையை பாத்தீங்களா? அத நினைச்சா தாங்க என் மனசு ஆறல. எல்லாமே விதிமா, விதி. போலீஸ்ல இருந்து தப்பிச்சு உன்னையும் குழந்தையும் பார்க்கணும்னு ஆசாசையா ஓடியாந்த வீடே பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்தது. நீயும் குழந்தையும் நெருப்புல செத்து போயிட்டீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். அப்பதான் அந்த கொலைகார பாவிங்களை வெட்டி பழி தீர்த்துக்கணும் வேகம் ஆத்திரம் வெறியெல்லாம் வந்துச்சு. ஓடுனேன், போலீஸ் என்ன துரத்துச்சு. அப்புறம் நடந்ததுதான் உனக்கு தெரியுமே. நான் உங்களை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். நீங்க அங்க இருந்து தப்பிச்சுட்டதா சொன்னாங்க. உங்களை தேடி ஊரு பூராவும் அலைஞ்சேன். கடைசியா போலீஸ்காரங்க உங்களை சுட்டதா செய்தி வந்தது. நீங்களே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வேற யாரு இருக்காங்க? அந்த படுவாவிங்க கிட்ட இருந்து நம்ம பிள்ளைய காப்பாத்துறதுக்காக செத்து போனவளாவே ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டேன். படாத கஷ்டமெல்லாம் பட்டேன். அருவியில விழுந்த என்ன வெளிநாட்டுக்காரவங்க 2-3 பேர் காப்பாத்தினாங்க. அவங்களோட வெளிநாட்டுக்கு போறதை தவிர அப்போதைக்கு எனக்கு வேற வழியே தெரியல. இல்லன்னா உள்நாட்டு போலீஸ் என்ன வேட்டையாடி இருக்கும் சுமதி, வேட்டையாடி இருக்கும். பழச மறந்தாலும் என் மனசு பகைய மறக்கல. பழி தீர்த்துக்கத்தான் வந்திருக்கிறேன். நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள உனக்கு ஞாபகம் இருக்குதா சுமதி? இருக்குங்க. அதுல ஒருத்தனுக்கு சமாதி கட்டிட்ட, இன்னொருத்தனுக்கு சமயம் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னங்க, இத்தனை வருஷம் நீங்க இறந்துட்டுதான் இருந்தாலும் என் புருஷன் நிரபராதிங்கிற நினைப்போட இருந்துகிட்டு இருந்தேன். இப்ப கொலைகாரனா வந்து நிக்கிறீங்களே. கொலைகாரனா? நானா கொலைகாரன்? கொலை செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறவனுக்கு பேரு நீதிபதி. அந்த நீதிபதியை நீ கொலைகாரன் சொன்னா, குற்றவாளின்னு சொன்னா அதுக்காக சந்தோஷப்படுற. சுமதி, நம்ம பையனை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நீங்க அவனை பார்க்காம இருக்கிறதாங்க நல்லது. ஏன்பா இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு போனீங்கன்னு கலகம் பண்ணிடுவானோன்னு பயப்படுறியா? கைது பண்ணிடுவானோன்னு பயப்படுறேங்க. என்ன சொல்ற? உங்க மகன் ஜெகன் ஒரு போலீஸ் அதிகாரி. சுற்றாத, 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 சுடாத, சுற்றாத, சுடாத, சுடாத. பழி வாங்க நீங்க அலறீங்க. உங்களை பிடிக்க அவன் விலங்கோட சுத்துறான். அவன் இல்ல, அவனோட தாத்தாவே வந்தாலும் என்ன பிடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு துப்பாக்கி துணை இருக்கு. எனக்கு நான் கும்பிடுற தெய்வம் துணை இருக்கு. நான் வரேங்க. இன்னும் 2 இட்லி வைங்கம்மா. என்னடா இன்னைக்கு வழக்கத்துக்கு விரோதமா? நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்தனா தான் குற்றவாளி ஓடும்போது விரட்டி பிடிக்க முடியும். ஒரு தோசை வைங்க. அப்ப கொஞ்சமாவே சாப்பிடு. ஏன்? அதிகமா சாப்பிட்டு வெயிட் போட்டா அப்புறம் உன்னால ஓட முடியாது இல்லையா? அதுக்காகத்தான் சொன்னேன். ஆமா, நீ தேடிக்கிட்டு இருந்தவரை பிடிச்சிட்டியா? சீக்கிரம் பிடிச்சிருவேன். அது சரி, அதென்ன அவரு வரணும் மரியாதை? பக்கா கொலைகாரன். ஆமாண்டா, யுத்தத்துல ஒருத்தன் 1000 பேரை கொன்னா அவனுக்கு வீர சக்கரம். அவனே ரோட்ல ஒருத்தனை கொன்னா வேலூர் ஜெயிலு. என்னம்மா திடீர்னு கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? சப்போர்ட் இல்லப்பா, சட்டத்தோட நிலைமையை சொன்னேன். சட்டம் எப்பவுமே ஒரே நிலைமையில தான் இருக்கு. மனுஷங்க நாம தான் அடிக்கடி மாறிக்கிறோம். எது எப்படியோ அந்த கொலைகாரன் சீக்கிரம் கையில சிக்கணும்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. தினமும் வேண்டிக்கிட்டு தான் பார்க்கேன். ஆமா, அந்த ஆளு கிடைச்சா என்ன தண்டனை கொடுப்பாங்க? நிச்சயமா தூக்குதான். ஜெகன், கருணை மனு கொடுத்தா அதை ஆயுள் தண்டனை குறைப்பாங்கல்ல? அந்த ஆளு மேல உங்களுக்கு ஏன் எவ்வளவு அக்கறை?
கழுத்துல கயிறு ஏறாதாங்கிற ஏக்கம்தான். என்னம்மா சொல்றீங்க? ஓ, கொலகாரன் கழுத்துல கயிறு ஏறணும்னு சொல்றீங்களா? கவலையே படாதீங்க, கழுத்துல கயிறு நிச்சயமா ஏறும். தங்கச்சி, என்ன ஆச்சு உனக்கு? நான் ஆத்துல குளிக்கும் போது ஓஹோ ஸ்டுடியோக்கார போட்டோ எடுத்துட்டானே. அந்த போட்டோ மட்டும் பத்திரிக்கையில வந்துச்சு, என் மானமே போயிடுனே. யார் அவன்னு காட்டு, அவனை நான் பாத்துக்கிறேன். எப்படி? இது பியூட்டி. இந்த மாதிரி பொண்ணுங்களை நீ போட்டோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிராவ விளம்பரத்துல இருந்து பலூன் விளம்பரம் வரைக்கும் கொடுக்கலாம். அடடே, வாங்க கறிக்கடைக்காரன், என்ன கையில கத்தியோட வந்திருக்கீங்க, கூட ஒரு ஆட்டையை புடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெட்டுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எத்தனை விதமா எடுக்கணும்? எடுக்கணும்டா, 50 வகையில் எடுக்கணும். என்ன கையில கரகாட்டமே ஆடுறீங்க? கர்ப்ஸ் கம் ஹியர். உந்த போட்டோ எடுத்தவன் யாரு? இவன் தானே எடுத்தான். பாவி, என் தங்கச்சி ஆத்துல குடிச்சுக்கிட்டு இருந்த போது போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தி அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டான். பாவி. காட்டி கொடுத்துறாரா? இவர்தான் கடி சொன்னாரு. பெரிய மனுஷா, நீயாவது சொல்லக்கூடாது இப்படி எல்லாம் போட்டோ எடுக்க. என்ன விட்டுருங்க. நாளை காலையில 8 மணிக்குள்ள நெகட்டிவ் போட்டோ எல்லாம் எனக்கு வந்து சேரணும். இல்ல என் கறிக்கடையில ஆடு தொங்காது. பின்ன மாடு தொங்குமா? இல்ல, உங்க 2 பேரையும் உரிச்சு தலைகளா தொங்க விட்டு உங்க ஈரல் எடுத்து அப்படியே திம்ப. கொஞ்சம் தள்ளி வச்சு திங்க கூடாதா? அண்ணே, அந்த ஈரலை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கண்ணே. முடியாது, அதான் நான் தான் திம்பேன். ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கிறிய. லுங்கி அவருக்கு கட்டிட்டு போ. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். எஸ், கண்ட்ரோல் ரூம். சார், தூக்கு தண்டனை கைதி ஒருத்தன் தப்பிச்சிட்டான். இப்ப அவனை உடனடியா பிடிக்கலன்னா 10-15 ஜெயில் அதிகாரிகளோட வேலை போயிடும். ப்ளீஸ் டேக் இமிடியேட் ஆக்ஷன். எஸ் சார். ஜெகன், ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க? நீங்க போய் தூங்க. எப்படிப்பா தூக்கம் வரும்? உன்னை இந்த நிலைமையில பாத்துக்க அப்புறம். ஏன் பயப்படுறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ சாதாரணமா சொல்லிட்ட. கொஞ்ச நாளாவே என் மனசு படுற பாடு எனக்கு தான் தெரியும். என்னம்மா சொல்றீங்க? உன்னை இந்த நிலைமையில பாக்கும்போதுதான் இந்த வேலையில இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியுது. கேப்பா ஜெகன், இந்த வேலை அவசியம் தானா? நான் இந்த வேலைக்கு வர்றதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. நீங்களே இப்படி பேசலாமா? என் நிலைமையில இருக்கிற எந்த தாய் இப்படித்தான் பேசுவா. மனுஷன் பிறந்தான் வாழ்ந்தான் செத்தான்னு இல்லாம வாழ்ந்ததுக்கு அடையாளமா எதையாவது சாதிக்கணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க. அந்த மாதிரி எதையாவது சாதிக்கணும்னா இந்த மாதிரி சந்திச்சுதாம ஆகணும். அப்படியெல்லாம் பேசுன நான் தான் சொல்றேன். நீ இந்த உத்தியோகம் பாக்குறது எனக்கு பிடிக்கல. நான் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறதே நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான்ப்பா. உனக்கு உடம்புலதான் காயம், எனக்கு மனசு பூராவும் காயம். அம்மா, உங்க வார்த்தையை மீற சக்தி எனக்கு எப்பவுமே கிடையாது. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நாளைக்கு காலையில இந்த வேலையை ராஜினாமா பண்ணிடு. கடவுளே, ஒரு பக்கம் புருஷன், இன்னொரு பக்கம் பிள்ளை, நான் யாரு பக்கம் நிப்பேன்? மிஸ்டர் ஜெகன் இருக்காருங்களாம்மா? இருக்கா, இப்ப வந்துருவான். உட்காருங்க. பரவாயில்லம்மா. என்ன விஷயமா எல்லாரும் வந்திருக்கீங்க? நேத்து ராத்திரி தான் உயிரை பணைய வச்சு ஒரு கைதியை பிடிச்சிருக்காருமா உங்க மகன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஐஜி ஜெகனுடைய பதவி உயர்வுக்காக மேலிடத்துல சிபாரிசு பண்ணிருக்காரு.
வணக்கம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஜெகன். வாழ்த்துக்கள். எதுக்கு சார் இதெல்லாம்? உங்க துணிச்சலை பாராட்ட நம்ம டிபார்ட்மெண்டே காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான் சார். உண்மையிலேயே உங்க அம்மா பெரிய அதிர்ஷ்டசாலி. அம்மா, இந்த சின்ன வயசுலயே உங்க பையனுக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அவரோட உழைப்பு மட்டும் காரணம் இல்லம்மா, நீங்க வளர்த்த விதம். இதே மாதிரி அவர் தொடர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல சேவை செஞ்சு நிறைய சாதனைகள் புரியணும். அப்ப நாங்க வர்றோம்மா. வரோம் மிஸ்டர் ஜெகன். தேங்க்யூ சார். அம்மா, நான் போய் இந்த ராஜினாமா லெட்டரை கொடுத்து வந்துடுறேன். அம்மா, பூ வேண்டாம்மா. இந்தம்மா கொஞ்சம் நெல்லு. 5 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ கொடு. அவ்வளவுதான் இருக்கு. இந்தாங்க. இந்தாங்கம்மா. என்னம்மா இப்படி தகச்சு பண்ணிட்டீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான் பூ வாங்கினேன். உங்க கையால சாயம்பட கொண்டு போடுங்க. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ என் குடும்பத்துக்கு வச்ச நெருப்பு நாய. செத்து போயிட்டான்னு சொல்ற, உயிரோட இருக்கான்னு சொல்ற, அப்புறம் என்னை சுட வந்தான்னு சொல்ற. ஒண்ணும் புரியலையே. அவன் சாகல ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமா உயிரோட தான் இருக்கான். பாலகிருஷ்ணனை கொலை செஞ்சது சந்தேகம் இல்லாம அவன் தான். அவனுடைய லிஸ்ட்ல அடுத்தபடி நான் தான். போலீஸுக்கு போன் பண்ணலாமா? யோ, போலீஸ்க்கு எப்படியா போக முடியும்? அப்புறம் அவனுக்கு புராணத்தையே அலச ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் கற்பழிச்சது, கொலை பண்ணது எல்லாம் வெளியே வந்துரும். ஆகிற விஷயத்தை பேசுங்கப்பா. இப்ப என்னங்கிற நீ? அவன் கையை எடுக்கணுமா இல்ல காலை எடுக்கணுமா சொல்லு. உயிரை எடுத்துடணும். ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அண்ணே, காப்பாத்துங்க அண்ணே, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அண்ணே. இருங்க இருங்க. ஏன் அவன் துரத்துறீங்க? காரணமா தாயா? யாரு அவன்? அவன் என் போட்டோகிராஃபர், சிஐடி ஜெகனோட அசிஸ்டன்ட். ஓஹோ, அதான் அவனுக்கு அவ்வளவு தானே விட்டா? என்ன தானே அவுட் பண்ணிட்டான்? நாங்க ஒரு இடத்துல மீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ள கைகலப்பு ஏற்பட்டு போச்சு. அத இந்த பய அந்த மரத்து மேல இருந்து போட்டோ எடுத்துட்டான் சார். கூப்பிடுங்க சார் அவனை. இரியா இரு. டேய் கர்மந்தி, வாய வழியா வாய வழியா. நான் கூப்பிட்டா வரமாட்டானா? என்னடா இது? அண்ணே, இந்த சைக்கிள் செயின்ல அடிச்சது, சோடா பாட்டில் வீசினது, மைக்க ஒடிச்சது, செருப்பால் அடிச்சது, இதத்தான் எடுத்தேன். அதை மட்டும் எடுக்கவே இல்லண்ணே. நாயே நாயே, எதை எடுக்கணுமோ அதை எடுக்காம இத போய் எடுத்துட்டு வந்திருக்கியடா. சைக்கிள் செயின்ல அடிச்சிட்டு நம்ம எடுத்தது இல்ல, சோடா பாட்டில் வீசினது நம்ம எடுத்தது இல்ல, கூட்டத்தை கூட செருப்பால் அடிச்சுக்கிறாங்களா அதை நம்ம எடுத்ததே இல்லையா? அட பாவி பாவி, என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டியேடா. இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் கிடைக்குமாடா? கை கெட்டத வாய் கெட்டாவும் பண்ணிட்டியாடா. அண்ணே, என்ன இருந்தாலும் தாய்க்குலாம், நம்ம பண்பாடு என்ன, இத போய் எடுப்பாங்களே. கூட்ட ஏற்பாடு பண்ண அவர்களுக்கே அது இல்ல, போட்டோ எடுக்க போன நாய் உனக்கு எதுக்குடா? அண்ணே, நம்ம எல்லாம் தமிழ்காரங்க. அப்ப இவனுக்கு என்ன இந்திக்காரங்களா? இந்த அடியை நான் அவங்கள்ட்ட வாங்கிருக்கலாம். என்னை காப்பாத்துங்கன்னு உங்கள்ட்ட வந்தா நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடந்தா எடுத்துரு. நீங்க போங்க. ஹலோ. ஹலோ மிஸ்டர் ஜெகன். ஆமா, ஜெகன் தான் பேசுறேன். சார், ஆபத்து சார். உடனே புறப்பட்டு வாங்க சார். சார்
நீங்க யார் பேசுறது? யாருக்கு ஆபத்து? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரவுடி பசங்க கடத்திட்டு போயிட்டாங்க சார். எக்கச்சக்கமா பணம் கேக்குறாங்க சார். போலீஸுக்கு தெரியப்படுத்தினா தீர்த்து காட்டிடுவோம்னு பயமுறுத்துறாங்க சார். சார், என் ஃப்ரெண்டோட உயிர் உங்க கையில தான் சார் இருக்கு. ப்ளீஸ் அவளை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சார் சரி வந்துடுறேம்மா. ஆமா, எந்த இடத்துல? திருச்சுல மலை மேல பாலடிச்ச மண்டபம் இருக்கு சார். அங்க 23 நம்பர் மாத்திக்கிட்ட சார். நீயா? நல்ல வேலை, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது, உன்னை சுட்டுருப்பேன். எனக்கு தெரியும் நீங்க யாரையும் சுட மாட்டீங்கன்னு. இந்த ஐஸ்ல இங்க வேண்டாம், உண்மையிலே சுட்டுருவேன். நீ தான் போன் பண்ணியா? ஆமா. என்ன ஓமா கடத்திட்டு வந்தாங்கன்னு சொன்ன? யார் கடத்தினது? என்ன யாரும் கடத்தல, என் மனசு தான் ஒருத்தர் கடத்திட்டாரு. அதுக்கு நீ போலீஸுக்கு போன் பண்ணிக்க கூடாது, புரோகிதருக்கு பண்ணிக்கணும். அதத்தான் நானும் சொல்றேன். கூப்பிடுங்க ஐயரை, கொட்டுங்க மேளத்தை, கட்டுங்க தாலிய. என்ன விளையாடுறியா? இந்த மாதிரி தப்பான தகவல் கொடுத்ததுக்கு நியாயமா உன் கையில விலங்கதான் மாட்டணும். சரி மாட்டுங்க, அப்பவாவது உங்க கைய மேல படாதான்னு பாக்குறேன். ஒரு வயசு பொண்ணு கல்யாணம் ஆகாத ஆளுகிட்ட இப்படித்தான் பேசுறதா? உங்களை கட்டிக்க போறவ கட்டியே பொறலாம், கைய தொட்டா என்ன தப்பா? இப்ப நீங்க கைய பிடிக்கல, உங்களை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி? இப்படி இப்ப என்ன சொல்வீங்களா? மாட்டீங்களா? இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான். முதல்ல கிளம்பு. முடியாது. இத்தனை நாளா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு வேலை வேலை சுத்துறீங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு டியூட்டி இங்கதான். என்னது? பாத்தியா, நீ என்ன இடிச்சது பத்தாதுன்னு இடிவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல பிள்ளைல, சீக்கிரம் கிளம்புமா. ஆஹா, இடி மட்டும் பத்தாத, நல்லா இருட்டணும், காத்தடிக்கணும், மழை வரணும். என்ன ப்ராப்ளம்? பெட்ரோல் இல்ல. இப்ப என்ன பண்றது? கீழே தான் வேண்டாம் வரணும். சரி வா. கொஞ்சம் அங்க பாரு, ஒரு கார் வருது. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, கார் நிறுத்துங்க ப்ளீஸ். என்ன இல்ல, கொஞ்சம் கீழே இறக்கி விட்டீங்களா? பெட்ரோல் வாங்கணும். என்ன? எங்கப்பா? ஐயோ சார், வந்து நானும் ராதா வந்தா, பெட்ரோல் வச்சு கார் வந்தா. இது அது கார் என்ன வச்சு இங்க எதுவும் பேச வேணாம், கார்ல இருங்க. ராதா கெட் இன். கொஞ்சம் இருங்க, இந்த டின் எடுத்துக்கிறேன். நானும் ராதாவும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறோம். அத நேரங்காலம் வரும்போது உங்ககிட்ட நானே சொல்ல மாட்டேன். அதுக்குள்ள நீங்களே பாத்துட்டீங்க. உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான்ப்பா. ராதா, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீ அவரை நேசிச்சுட்ட, நானும் அவரை மனப்பூர்வமா மாப்பிள்ளை ஏத்துக்கிறேம்மா. ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப வருத்தம். உனக்காக கடல் மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கேன், நீ என்னடான்னா கடத்தல் பண்ற இடத்துல போய் காதல் பண்றிய. நல்ல வேளை உங்க ரெண்டு பேரும் நான் இப்பவே பார்த்தேன், இல்லன்னா கல்யாணத்தையும் முடிச்சு குழந்தைய பெத்து கையில் கொடுத்துருப்பீங்க போல இருக்கு. இப்ப ஒண்ணு கட்டு போல சார், குழந்தை பெத்து கொடுத்துறோம். இது கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா குழந்தை பெத்து கொடுத்துறோம்னு சொன்னேன் சார். ஒரு நல்ல நாளா பார்த்து ராதாவை நான் முறைப்படி பொண்ணு வைக்கிறேன் சார். அப்ப கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் மிஸ்டர் ஜெகன்? எனக்காக கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி தான் சார் ஆகணும். ஒரு முக்கியமான குற்றவாளியை பிடிக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை முடிஞ்ச உடனே எங்க கல்யாணத்தை நீங்க வச்சுக்கலாம். ஓகே ஓகே சார், நான் வரேன் சார். பை த பை, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் நடத்துற அனாதை இல்லத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஷூர். வரேன் சார். வாங்க. வரேன். அங்கேயே நிக்கிறாங்களே. என்னமா பாத்துக்கிட்டு நிக்கிற? மாப்பிள்ளை வழி அனுப்பிடுவாமா? போ போமா. சக்சஸ் சக்சஸ். என்னடா அன்னைக்கு அரசியல்வாதி சண்டையில கிடைச்சா எடுத்துறன்னு சொன்னீங்களே, அதை எடுத்துட்டு வந்துட்டேன். எங்கடா? ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனேன். அங்க ஒரு பொண்ணு மாறாப்பு நழுவுச்சு. நழுவ டக்கு 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 டக்குன்னு எடுத்துட்டேன். ஆள் எப்படி? ஐயோ,
கட்டைனாலும் கட்ட நாட்டு கட்ட உருட்டு கட்டங்கோ. டேய் இப்ப தாண்டா என் டேஸ்ட புரிஞ்சுட்டு எடுக்கிறேன். டேய் கண்ணா, இந்த மாசம் ஸ்பெஷலா உனக்கு போனஸ் கொடுக்குறேன். அத கொடு. சரிங்க. கருப்ஸ், இந்த நெகட்டிவ் டெவலப் பண்ணி பிரிண்ட் போடு. பிரிண்ட் பார்த்துட்டு உனக்கு ஏதாவது கொடுக்குறேன். போ. ஏங்க நான் சினிமாவுக்கு போட்டுமா? எந்த சினிமாவுக்கு? நேரம் நல்லா இருக்கு. போயிட்டு வா. ஏய், இப்படியே தியேட்டர் வரைக்கும் போனீங்கன்னா குப்பரை விழுந்து மண்டை உடைச்சுக்குவேன். நடந்து போ. வரட்டுமா? இதுதான் நடையா? இடுக்குல கட்டி வந்த மாதிரியே நடக்கிறானே. ஹலோ கருப்ஸ், சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேனே. அது எப்ப பார்த்தாலும் வயித்த கர்ப்பஸ்திரி மாதிரியே வச்சிருக்கேன். ஆமா, கருமந்தி எங்க? வர நேரம் தான். அது அன்னைக்கு ஒரு நெகட்டிவ் கொண்டு வந்து கொடுத்துச்சே, கட்டை, உருட்டு கட்டை. அதை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டாச்சா? போட்டனே. அது பாத்துச்சா? பாக்கல. நீங்க போய் பாருங்க. பாக்குறேன். அம்மா நீங்களும் போய் பாருங்க. ஊருக்குள்ள உன்னையும் பத்தி என்னையும் பத்தி என்னென்னமோ பேசுறாங்க. எங்க அந்த கட்டை? அட பாவி, என்ன எப்படி எடுத்திருக்கான் பாருங்க. எப்ப எடுத்தா, எப்படி எடுத்தா? யாரடி கேக்குற? இதுதான் அவன் எடுத்த கட்டையா? டேய், கொஞ்சம் பொறு. இங்கேயே ஒரு நல்ல உருட்டு கட்டையை எடுத்து வச்சுக்க. இப்ப நான் போய் அவனை அனுப்புறேன். செய்யுங்க. அட பாவி, நாசமா போறேன். எப்படி எடுத்து வச்சிருக்கான்? என்னண்ணே எப்ப வந்தீங்க? என்ன சாப்பிட்டீங்களா? அன்னைக்கு எடுத்தன கட்டை எப்படி இருக்கு? நான் கொஞ்சம் பார்த்து வரட்டுமா? அந்த போனஸ் எடுத்து வைங்க. அடிங்கோப்பம் அவனை. அட நல்லா இருக்கால. சரியான நாட்டு கட்டையாவில் இருக்கா. ஆஹா, இப்படி ஒண்ணு நம்மளுக்கு கிடைச்சா. கொஞ்ச நேரம் இருடா, நெகட்டிவ் டெவலப் ஆகட்டும். ஐயோ, பெரிய பெரிய கட்டையா இருக்க. நீ எடுத்த கட்டை தானே? உருட்டு கட்டை, நாட்டு கட்டை வாங்கிக்க. ஓனர் பொண்டாட்டி தெரியாது எனக்கு. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியே போட்டோ எடுத்துட்டு வந்து என்கிட்டயே காட்டுவேன். டேய், அந்த போனஸ் கூட அவகிட்டயே வாங்கிக்க. என்ன விட்டுருமா? முந்தானி நடுவு நடுவு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தியா? இப்போ டொக்கு டொக்கு டொக்குன்னு வாங்கிக்க. உங்க அனாதை இல்லத்தை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. வெல்டன் மிஸ்டர் ஜெகன். எல்லாம் எங்க அம்மா கொடுத்த ஊக்கம் தான் சார். எங்க அப்பா பேரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த அனாதை நாங்க இந்த அளவுக்கு நடத்திட்டு வர்றோம். இந்த மண்டபம் எங்க அப்பா நினைவா கட்டினது. எங்க அம்மா கூட பிரார்த்தனை பண்றதுக்காக தினமும் இந்த மண்டபத்துக்கு வருவாங்க. அம்மாவா? ஆமா சார், அவங்க கூட இப்ப வர நேரம் தான். வாங்க. என்ன சார்? அப்பா, உங்களுக்கு என்ன பாச்சு? திடீர்னு நெஞ்சு வேலை. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ப்ளீஸ். சரி சார். அதே நீங்க தேடிக்கிட்டு இருக்க கொலைகாரன் திருநீர்மலையில இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. உடனே வாங்க. இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. நான் மட்டும் மறந்துருவனா சுமதி? உனக்காக பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கட்டிக்குவியா? உன்னை இந்த கோலத்துல பார்த்து எத்தனை வருஷமாச்சு. தீர்க்க சுமங்கலியா, தீர்காயுசா இருமா. ஏம்மா, ஏன் குழந்தை மாதிரி அழாத? நல்ல நாள் அதுவும் அழாதம்மா. இதுக்கு மேலே உங்களை பிரிஞ்சு வாழ என்னால முடியாதுங்க. நீங்க தான் அவனோட அப்பாங்கிற உண்மையை இன்னைக்கே ஜெகன் கிட்ட சொல்லிடுறேன். அப்பவாவது உங்களை கைது பண்ற எண்ணத்தை விட்டுடுவான் இல்லையா? இத்தனை வருஷம் அவனோட இருந்திருக்கிற, இவ்வளவுதானே அவனை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிற. அப்ப இல்லம்மா, ஆண்டவனா இருந்தாலும் அவன் அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டான்.
இந்த இடம் தானே சொன்னாங்க. யாரையுமே காணமே. எங்க யாராவது உங்களை ஏமாத்திருப்பாங்களோ? சரி வா போலாம். ராதா, ஏன் இவ்வளவு லேட்? ஜெகனோட பீச்சுக்கு போயிருந்தேன் டாடி. நீ ஜெகனோட சுத்துறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். ஏன் டாடி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க வருங்கால மாப்பிள்ளையோட தானே நான் வெளியில போயிட்டு வரேன். இதுல என்ன பெருசா தப்பு இருக்கு? ப்ளீஸ் டாடி சொல்லுங்க. விசிட்டிங் கார்ட்ஸ் கொடுக்கறவன்லாம் எனக்கு மாப்பிள்ளையா வரதா இருந்தா என்கிட்ட எவ்வளவு விசிட்டிங் கார்ட்ஸ் இருக்கு தெரியுமா? ஆர் யூ சீரியஸ்? எஸ். இனிமே நீ அவனை பார்க்க கூடாது. டாடி, அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அவனோட நீ வாழ முடியாது. ஏன் டாடி? அவருக்கு படிப்பு இல்லையா, பணம் இல்லையா, குணம் இல்லையா? ஏன்? எதனால சொல்லுங்க. ராதா, look at this. கடமை செய்ய போன ஒரு போலீஸ் அதிகாரியை எதிரிங்க சுட்டு தள்ளிட்டாங்க. அவனுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறேன்? just bloody 30. ஒரு போலீஸ் ஆபீசருக்கு அப்படி நடந்ததால எல்லா போலீஸ் ஆபீசருக்கும் அதே முடிவுதானே நீங்க நினைக்கிறது தப்பு டாடி. அம்மா, போலீஸ்காரனுக்கு வாழ்க்கப்பட்ட ஆபத்து அதிகம். என் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா எங்க கல்யாணம் வேண்டாங்கிறதுக்கு நீங்க சொல்ற காரணம் சரியில்லை. டாடி, ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ். ராதா, நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. மைண்ட் இட். யூ ஆர் ரைட். இப்ப நம்ம ஆளுங்க தீர்த்து கட்ட வேண்டியது அந்த சிஐடி ஆபீசர் ஜெகன்னதான். ச்சே, இப்ப அவனை கொண்டு நமக்கு என்ன லாபம் வரப்போகுது? என் மக அவனை காதலிக்கிறான். அவனை தான் கட்டிப்பேன்னு அடம் பிடிக்கிறான். இருக்கிறது ஒரு மக, அவ சந்தோஷமா இருக்கட்டும்னு கட்டி கொடுக்கறத விட்டுட்டு இப்படி அடம் பிடிக்கிறியப்பா. அவன் அந்த சக்திவேல் மகன். அவன் பொண்டாட்டி சுமதி. அவளுக்கு நம்ம பத்திய ரகசியம் எல்லாமே தெரியும். எந்த குடும்பத்தை நான் அழிச்சேனோ அந்த குடும்பத்துல என் மகளை இப்படி மருமகளா அனுப்பி வைப்பேன். எவன் என்ன பழி வாங்கணும்னு துடிக்கிறானோ அவன் மகனை என் மருமகனை நான் எப்படி ஏத்துக்குவேன்? அவன் மாமனாராத்தையும் கூட பார்க்க மாட்டான். உன்னை லாக்கப்புல வச்சுட்டு கடமை தவறாத காவல் அதிகாரின்னு பேரை வாங்கிட்டு போயிருவான். அதான் முதல்லயே சொன்னேன், அந்த ஜெகனை தீர்த்து கட்டுங்கன்னு. தீர்த்து கட்ட முடியலன்னா கைய கால ஒடிச்சு போடுங்கடா. பழிய என்னையே குறி வச்சுக்கிட்டு திரியறானே அவன் அப்பா, அவன் மேல போடுங்க. சார், அழைச்சிட்டு வர சொல்லி செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல இருந்து எங்களை அனுப்பியிருக்காங்க. ஜீப் ரெடியா இருக்கு. 1 minute. ஹலோ, செங்கல்பட்டு ஸ்டேஷனா? ஆமா சார். நான் சிஐடி ஜெகன் பேசுறேன். என்ன அழைச்சிட்டு சொல்லி வண்டி அனுப்பிச்சிங்களா? அனுப்பலையா சார்? அனுப்பலையா? எந்த ஸ்டேஷன் சொன்னீங்க? செங்கல்பட்டு சார். போங்க. ஏன் இங்க நிறுத்திட்டீங்க? எங்களுக்கு இங்க வர சொல்லி தான் ஆர்டர். இறங்குறீங்களா? அப்படியா? ஒழுங்க உண்மையை சொல்லு. யாரும் அனுப்பிச்சது? ஷரீஃப கொண்டவன் தான் அனுப்புனா. ஜெகன், என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, நான் தேடிக்கிட்டு இருக்கேனே கொலைகாரன். அவன் ராதாவோட அப்பாவுக்கு குறி வச்சது மட்டும் இல்லாம இப்ப எனக்கே குறி வச்சுட்டாமா. எப்படிப்பா சொல்ற? என்னம்மா நீங்க? அவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ற பொறுப்பை நான் தானே ஏத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அவன் எப்படி என்ன தீர்த்து கட்ட முடியும்ட்டான். இருக்காது, இருக்கவே இருக்காது. அத எப்படிமா அவளை உறுதியா சொல்றீங்க? நான் கும்பிடுற தெய்வம் உனக்கு அப்படி ஒரு எதிரி உருவாக்க காரணமா இருக்காதுன்னு தான் சொல்றேன். அந்த தெய்வத்திட்ட வேண்டிக்கங்க, சீக்கிரமே நான் அவனை கண்டுபிடிக்கிறேன். பேடி பசங்க, கையாலாகாத பசங்க, இவனுங்களால முடியலன்னதும் அப்பனையும் புள்ளையும் மோத விட்டு பாக்குறாங்களா? பாக்கட்டும், நல்லா பாக்கட்டும். நீ ஒண்ணும் கவலைப்படாத சுமதி. எப்படி நீங்க கவலைப்படாம இருக்க முடியும்? நீங்க உயிரோடு இருந்தும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத துர்பாகியசாலி ஆயிட்டனா.
நீங்க வெளியூருக்கு போயிடுங்க. உங்களை பார்க்க முடியலன்னாலும் எங்கேயோ நல்லா இருக்கீங்க அப்படிங்க நினைப்பிலேயே இருந்துருவேன். தயவு செய்து. என்னம்மா சுமதி, என்ன இது? பாசத்துக்காக நீ, கடமைக்காக நம்ம புள்ள, லட்சியத்துக்காக நான். எது ஜெயிக்குதுன்னு பாப்போம். நான் ஏற்கனவே தோத்து போயிட்டேங்க. ஆமாங்க, பணம் இருந்தும் 10 பைசா குங்குமம் வாங்கி வச்சுக்க முடியல. எவ்வளவோ ஆஸ்தி இருந்தும் அரைமுழம் பூ வாங்கி ஆசை தீர வச்சுக்க முடியல. நீ உன் பொட்டையும் பூவையும் பத்தி தான் பேசிட்டு இருக்க சுமதி. 2 மிருகத்துக்கிட்ட உன் தங்கச்சி கற்ப பறி கொடுத்தா, என் தம்பி உயிரை பறி கொடுத்தா. அந்த வெறி பிடிச்ச மிருகங்களை வேட்டையாடணும்ன்ற என் லட்சியத்துக்காக உன் பொட்டையும் பூவையும் பறி கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லை. நான் போறேன், நான் போறேன், நான் போறேன். அம்மா, அம்மா. என்னப்பா நீ மட்டும் வர்ற? ஜெகன் வரல? வந்து என்னாச்சு ஜெகனுக்கு? அத சொல்லத்தாம இங்க வந்தேன். நீங்க பயப்பட முடியாது, ஒண்ணும் இல்ல. நேரா அஸ்வினி ஹாஸ்பிடல் போனா வேற ஒண்ணும் தெரிஞ்சுக்கலாம். நான் வர்றேம்மா. புரியும்படியா சொல்லிட்டு போ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சொல்றேன். கடவுளே. ஜெகன். அம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் இல்லம்மா. பாவம் ஒரு ஆளை 4-5 ரவுடி சேர்ந்து அடிச்சு விட்டாங்க. ரத்தம் தேவைப்படுச்சு, அதான் கொடுத்தேன். சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். ஏன் இப்படி எல்லாத்தையும் எடுத்து தலையில போட்டுக்கிறேன்? அட ஒண்ணும் இல்லம்மா, உடம்பு நல்லா தான் இருக்கு. மிஸ்டர் ஜெகன், நீங்க ரத்தம் கொடுத்த பேஷண்ட்டுக்கு நினைவு வந்தாச்சு. வாங்கலாம் பார்க்கலாம். அப்படியா சார்? ஜெகன், நீ போய் பார்த்துட்டு வாப்பா. சரிம்மா. ஐயா, சக்திவேல், உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்தவர் இவர்தான். உங்களுக்கு தேவையான ரத்தத்தையும் இவர்தான் கொடுத்தாரு. யார் பெத்த பிள்ளையோ, உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு. ஆண்டவன் ஒரு குறையும் வைக்க மாட்டான். நீங்க நல்லா இருக்கணும். இந்த நன்றி எல்லாம் என்ன இந்த அளவுக்கு ஆளாக்குன எங்க அம்மாவுக்கு தான் நீங்க சொல்லணும். அவங்களும் நல்லா இருக்கணும். ஜெகன்,
என்னம்மா அப்படியே திகைச்சு போய் நின்றீங்க? ஒண்ணு இல்லப்பா. எங்க உங்களை அடிக்க வந்தாங்களே அவங்கள பத்தி? அவங்க யாரு, எதுக்காக என்ன அடிக்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. டாக்டர் சார், அவருக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணி கொடுங்க. பில்ல நான் கட்டிடுறேன். நோ ப்ராப்ளம். அப்ப வரேங்க ஐயா. வாங்க வாங்க மிஸ்டர் ஜெகன். வாங்கம்மா போலாம். சுமதி, மொத்தம் எவ்வளவு சொல்லுங்க, பில்ல நானே கட்டிடுறேன். நீ எவ்வளவு தட்டினாலும் கதவு திறக்காது. அப்படி சொல்லாதீங்க டாடி. டாடி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க டாடி. டாடி, டாடி, அம்மா இல்லாத குறைய தெரியாம வளர்த்தீங்க. நான் விருப்பப்பட்ட ஸ்கூல்ல சேர்த்தீங்க. நான் ஆசைப்படுற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. ஆனா ஏன் டாடி நான் ஆசைப்படுற புருஷனை மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க டாடி, ப்ளீஸ் டாடி. டாடி, இது வரைக்கும் நீ வாழ்க்கையில விரும்பி கேட்ட எல்லா விஷயத்தையும் நான் வாங்கி கொடுத்திருக்கேன்னு நீயே ஒத்துக்கிற இல்ல? இந்த விஷயத்துல மட்டும் நான் விரும்பி கொடுக்கறத நீ ஏத்துக்கிட்டே ஆகணும். என்ன சொல்றீங்க? இத பாரு, என் பார்ட்னர் பாலகிருஷ்ண மகனுக்கும் உனக்கு இந்த கல்யாணம். அது நடக்கிற வரைக்கும் நீ உள்ளே தான் இருக்கணும். டாடி, டாடி, கதவு தரங்க. டாடி, ப்ளீஸ் கதவு தரங்க. கதவு தரங்க டாடி. கடவுளே, என் குடும்பத்தை எப்படியாவது கரை சேர்த்துடு. என் புருஷனை காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்து. ஒருவேளை அப்பனும் புள்ளையும் சந்திச்சுட்டாங்கன்னா பழைய உண்மைகள்ல வெட்ட வெளிச்சமாயிரும். ஆத்திரத்துல பையன் பழுதிக்க வந்தாலும் வருவா. அதுக்கு நாம சந்தர்ப்பம் கொடுக்கவே கூடாது. அப்பனையும் புள்ளையும் சேர்த்து பிடிக்க ஒரே ஆயுதம் உங்க பிள்ளைக்கு ஆபத்து. சீக்கிரம் வாங்க. எங்க இருக்கா? கார்ல சீக்கிரம் வண்டி ஆடுறா. யார் நீங்க? யார் நீங்க? வெல்கம் மிஸ்டர் துர்காபுரம் சக்திவேல் அவர்களே. ராஜமாணிக்கம், நோ 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 நோ, ஆத்திரப்படக்கூடாது. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. அட பாவீங்களா, வெரி குட். என்ன சௌக்கியமா? ஏய் வாடா, இத பாத்தியா? இந்த திரியில வேகமா பத்த போற நெருப்பு உன் பொண்டாட்டிய காப்பாத்துற கயிறு எரிச்சிரும். அதுக்கப்புறம் நடக்கிறத பாரு. என் சுமதியை விட்டுருங்க. அந்த மிருகத்துக்கு என்ன இரையாக்கிருங்க.
அம்மா ஜெகன் அப்பா அம்மா சுமதி சுமதி அம்மா டேய் டேய் அம்மா மகனே என்ன மன்னிச்சு. சட்டத்துக்கு முன்னால நான் குற்றவாளி, ஆனா தர்மத்துக்கு முன்னால நான் நிரபராதி. என் கடமையை நான் செஞ்சிட்டேன், உன் கடமையை நீ செய்.